ஹாய்! நீங்க பார்த்துருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சீம்பால் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது ஃபஸ்ட்டு டேக்குரிய சீம்பால். இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்த பிறகு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ரைஸ் குக்கரோட ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சீம்பால் ஊற்றிக்கலாம். இடையில கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீழே செட்டில் ஆகிருக்கும் லைட்டாக, அதனால பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கேக் மாதிரி வரும். மற்ற 2 டேஸ் 3 டேஸ் ஆன பால்னால் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்திருக்கும். லைட்டாக கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இது வெந்திருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வெந்த பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறப்பயே இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு. இந்த சீம்பாலை சும்மா கொதிக்க விட்டும் சுகர் சேர்த்து சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டே பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கேக் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Thanks for watching.